எல்லாருக்கும் நமஸ்காரம். ஆக்சுவலி நிறைய விஷயம் சொல்லணும் அப்படிங்கிறச்சு என்னத்தை எப்படி என்ன எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுன்னு தெரியாம ஒரு மைண்ட் பிளாங்க் ஆயிடும். அந்த ஃபீலிங் தான் நான் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ஏன்னா விஷ்ணு சார் இப்போதான் சொன்னாரு ஒரு இன்டர்வியூல, சிவனே என்ன இது நீ இந்த சினிமா பண்ணணும் அப்படின்னு அவர் என்ன சூஸ் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். அதுதான் என்னோட லைஃபோட ஸ்டோரியே. அதுதான் என்னோட லைஃப். நான் எப்படிலாம் நான் ஒரு சின்ன பொண்ணா இருக்கச்சே சினிமால வரணும்னு ஒரு ஆசை இருந்தது. அது எப்படி நான் சினிமால வருவேன், யார் என்ன லான்ச் பண்ணுவாங்க, எந்த படம் பண்ணணும், எது கரெக்டான டைரக்டர், எது கரெக்டான லான்ச் ஆக்டர், எதுவுமே தெரியல. அப்படியே வந்தவதான் நான். பூலோர் காண்டேன்னு ஒரு படம் ஹிந்தியில வந்தது. அது நிறைய பேர் கேட்பாங்க, உனக்கு லான்ச்னா எப்படி வேணும் அப்படிம்பாங்க. யஷ் சோப்ரா, சுபாஷ் கை, அந்த மாதிரி பேர் அந்த டைட்டில் ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்க. அந்த மாதிரி லான்ச் வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. எனக்கு அந்த ஆசைலாம் ஒண்ணுமே இல்லை. என்னோட ஒரே ஆசை என்னன்னா, நான் என்னோட பேரை, என்னோட ஃபேஸை சினிமால பார்க்கணும், தியேட்டர்ல பார்க்கணும், ஸ்கிரீன்ல பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில யாரு ஃபோன் பண்ணி நீங்க என் படத்துல ஆக்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னோடனே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தவுதான். அது ஏ கிரேட் ஃபில்மா, பி கிரேட் ஃபில்மா, இல்ல நல்ல ரோலா, இது சரியான ரோல் இல்லையா, நல்ல எதுவுமே கேட்காம நான் வந்தவோதான் நான். அதே மாதிரி இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் இன்னியும் இந்த ஸ்டோரியில எனக்கு என்ன கான்ட்ரிபியூஷன், நான் என்ன ரோல் பண்றேன், இவ்வளோ 50 ஆர்டிஸ்ட் இருக்கிற படத்துல எனக்கு என்ன ரோல் இருக்கும் அப்படின்னு நான் எதுவுமே கேட்காம அந்த காலுக்கு எஸ் சொல்லிட்டு வந்தவதான். அண்ட் தட்ஸ் வாட் வி ஆர் சீயிங் டுடே. ஃபீலிங் சோ ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் மெகா சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த சவுண்ட்ல, இந்த ட்ரெய்லர், இந்த இன்னைக்கு நம்ம பார்த்த காட்சி, அதை பார்த்த உடனே ஐ ஃபெல்ட் சோ ப்ரவுட். அண்ட் ஐ ஃபெல்ட், ஓ இன்னொரு வாட்டி நான் எஸ் சொன்னது கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். நிறைய எஸ் சொல்லியிருக்கேன். அந்த சினிமா பார்த்தப்பறம் தோணும், ஐயோ சொல்லியிருக்க கூடாதோ இந்த படம். பட் அந்த மாதிரி நான் யோசிச்சதே இல்லை. என்னோட நீங்க ரோஜா பத்தி பேசினாலும் சரி, யோதா பத்தி பேசினாலும் சரி, பூலோர் காண்டி பத்தி பேசினாலும் சரி, எந்த அழகன் பத்தி பேசினாலும் சரி, நான் யாரோட ஒர்க் பண்றேன்னு தெரியாமையே ஒர்க் பண்ணி தான் இது வரைக்கும் வந்திருக்கேன். அதே மாதிரி ஐம் வெரி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபென்டாஸ்டிக் டீம். நான் செட்டில் வந்த உடனே மோகன் பாபு சார் என்ன கேட்டார், ஏன் நீ என்னோட அப்போ 90s நான் உனக்கு 2 ஆஃபர் அமிச்சேன், ஏன் என்னோட நீ ஒர்க் பண்ணல? நான் சொன்னேன், எனக்கு தெரியவே தெரியாது சார், மேபி ஐ வாஸ் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நான் இண்டஸ்ட்ரியிலேன்னு எக்ஸிட் பண்ணி திருப்பி இந்த படத்துல அவரோட எனக்கு ஒர்க் பண்ண ஒரு சான்ஸ் கிடைச்சது. அவரோட சினிமால he can never tell me that ஏன் என்னோட படத்துல ஒர்க் பண்ணல அப்படின்னு இன்னுமே கேட்க முடியாது. அந்த சான்ஸ் எனக்கு கிடைச்சது. மோகன்லால் சாரோட 30 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த படத்துல ரீயூனியன் ஆயிருக்கு. ஸோ ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணாட்டாலும் அதே சினிமால நம்ம சேர்ந்து வந்திருக்கோம். அவர் பேருக்கு அப்புறம் என்னோட பேரும் வரும். ஸோ ஐ ஃபீல் வெரி வெரி நாஸ்டாலஜிக். அதே சென்டிமெண்ட் தான் அக்ஷய் குமாரை பார்த்த உடனே ஐ ஃபீல் லைக் தட். அக்ஷயோட நான் நிறைய சினிமா பண்ணியிருக்கேன், டான்ஸ் ஆடிருக்கேன். ஸோ அகேன் டு பி இன் த சேம் திங் ஃபீல்ஸ் வண்டர்ஃபுல். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், I came to know many good people on the set, and especially Vishnu sir, who is the producer, who is the story writer, and most importantly, he's Kannappa, and he's truly a Kannappa. I'm very, very thankful, very grateful. Vishnu, I'm very grateful to the director, sir. He's amazing. He's a very silent, quiet man. Usually you hear director shout, but he's always been quiet. He's truly the man behind the scenes, and he has created this lovely visual. So thank you for making me a part of this. I made many friends, starting with Sampath sir. He's always in touch with me and everyone else. So I'm a very proud participant of this wonderful movie experience. So நான் என்ன நம்புறேன்னா, நீங்க இதை என்ஜாய் பண்ணிருப்பீங்க. அதே மாதிரி ஆசைப்படுறேன் that the audience loves it and welcomes it and shows it the same love that I have always received from all of you. Thank you so much.